மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அழகான பேச்சு, அழகான தன்மை, வசீகரமான ஒரு முகம், விற்காத பொருளையும் விற்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு உயர்ந்த பதவிகள், பல பேரை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சக்திகள்லாம் உடையக்கூடிய மிதுன ராசி. விஷ்ணு பெருமான் தான் உங்களுடைய அதி தேவதை. ஏதாவது ஏகாதேசியில் போய் சாமி கும்பிடலாம், இல்லைன்னா திருமலை திருப்பதிக்கு போகலாம், போக முடியாதவங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போகலாம், இல்லை சென்னையில் இருக்க வேண்டிய திருமலை தேவஸ்தானத்தையும் வழிபடலாம். உங்கள் ஜாதகத்தில் தாங்க ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, டாக்டர்ஸு, நிறைய சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸர்ஸு, இதெல்லாமே ஆசைகள் தூண்டக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசிக்காரங்க தான். பெண்கள் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிப்பாங்க, படிக்க முடியாத படிப்பை படிக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு யோகம், படிக்கக்கூடிய கலெக்டருக்கு படித்தா கூட நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அப்படி ஒரு தன்மை இந்த 2025 சூப்பரான நேரம். உங்கள் ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி வரனால இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். குரு பகவானை முறையான வழிமுறைகள் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க படித்து நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு, காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடியவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள், உயர்ந்த பதவிகள், வேலை, இப்படியாம்பட்ட செல்வத்தையே அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்கு உண்டு. பொதுவாக இந்த மிதுன ராசியில் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏமாற்றம் தடுமாற்றங்கள் ஆகிக்கிட்டு இருப்பீங்க. தனக்கு பிடிச்சவன் வேணும் அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தில் இருப்பீங்க. ஆனால் தான் குடும்பத்தில் ஏதாவது ஒரு இடையூறு வேறு ஒரு மாப்பிள்ளை பார்க்கறனால நீங்கள் டிப்ரெஷன் ஆகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. அதனால் நல்லா படிங்க, நல்ல வேலை பாருங்கள், சம்பாதிக்கக்கூடிய பக்குவத்தை தெளிவு பண்ணி தான் தாய் தகப்பனோட அரவணைச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை உண்டு. மிதுன ராசியில் குரு பகவான் வரனால முன்னோர் சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு, நிலம், காரு, வண்டி, பங்களா வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பொன்னான வருஷம் கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு 2025லேருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் தான். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் வீட்டு மேலே முழுமையாக இருக்கக்கூடியனால சுபகாரியங்கள் 100க்கு 100 உங்களுக்கு தான் நடக்கும். பல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பு தன்மைக்கான வேலைகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கும். அதிகார தோரணையான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்கு தாங்க நிறையாவே இருக்குது. பொன்னும் பொருளும் அளிக்கக்கூடிய குரு பகவான், தங்க நகைக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் வரனால நல்ல நிலைமைக்கு தான் நீங்கள் வருவீங்க. ஆனால் இருந்திருந்தாலும் தன்னுடைய அண்ணன் தம்பிக்கும் தகப்பனுக்கும் மிதுன ராசியோடைய ஜாதகருடைய அப்பாவுக்கும் அண்ணன் தம்பிக்கும் ஆகாது. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்படலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு தொலை பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான நேரங்காலங்கள் நடக்கும். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டணும். முறையான வழிபாடுகள், முறையான சாந்திகள் கொடுத்து பக்குவம் பண்ணிங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், பெரிய படிப்பு படித்து வேலைக்கு தடையாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் குலதெய்வத்திட்ட போய் வேண்டினீங்கன்னா சரியாயிடும். குறையில்லாமல் இருக்கணும். மிதுன ராசி அன்பர்கள் 2025 மிதுன ராசிக்காரர்களுடைய ஆண் பெண் இருவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுனத்துக்கு எப்பவுமே ஒரு சவால் தான். இந்த மாதத்தில் சவால்கள் கண்டிப்பாக இருக்கும். மாசி மாதம் ஆரம்பிக்கிற வரைக்கும் சவால் இருக்கும். இந்த மாசி மாதம், தமிழ் மாதத்தில் மாசி மாதம் ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது வரைக்கும் கொஞ்சம் சவால்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். மாதம் ஆரம்பிக்கும் போது 2-3 வேலை நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்கக்கூடியதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது. பண வரவுகள் வர மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்துருச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுமே நினச்சா கண்டிப்பாக வரும். பாசிட்டிவான இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் உங்களை நீங்களே திருப்பி அந்த நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறது, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது, அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தை சான் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். திருமண வாழ்க்கையில் பிரிந்திருந்த தம்பதியினர் உட்கார்ந்து பேசுறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்குது. பெரியவர்கள் அப்பாவுக்கு ஆரோக்கியத்தில் சில உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்பா அம்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாஸ்தியாகி, என்னப்பா அது நான் பேசாமல் எங்கேயா போயிடலாமாட்டிருக்கு, இவங்க போட்டுக்கிற சண்டை தான் பெரிய சண்டையாக இருக்குங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கணும். ஒபிசிட்டி சம்பந்தமான
ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்கள் சின்ன விஷயத்துக்காக கோச்சுண்டா கடைசியில் கோச்சது தான் மிச்சமாகும். அவங்க நான் கரெக்டாக தான் சொன்னேன், நீங்கள் தான் தப்பாக சொன்னீங்க, என் மேலே கோச்சுண்டேல் மாதிரி இருக்கும். அப்பப்போ மறதிகள் இருந்துருக்கும். அந்த மறதி பல்வேறு வேலைகள் காரணமாக மறதிகள் இருக்குது. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில நேரங்களில் பார்த்துட்டுனா பெரிய ஆட்கள் சில நேரங்களில் உதவிகள் செய்வாங்கன்னு நினச்சா கரெக்டான சமயத்தில் உதவி செய்ய மாட்டார். இதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பண விவகாரங்களில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கணக்கு வழக்கு சரியாக வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே சமயத்தில் இது வேண்டான்னு தோணுச்சுன்னா அது டப்புன்னு நடத்தணும். எனக்குன்னு ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்குது. இந்த கெட்ட பழக்கத்துக்கு முந்தியெல்லாம் பார்த்துட்டேன்னா மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்தில் 2 நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தால் நான் வந்து கெட்ட பழக்கம். இப்போ அப்படி இல்லை, ரெகுலராக பழகின்னு இருக்கேன். இந்த மாதிரி பழக்கத்தை விடுவது நல்லது. அடிக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கவனம் தேவை. பணம் விஷயங்களில் கவனம். ஆன்லைனில் ஏதேனும் சூதாட்டங்கள் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் போனீங்க, பணம் செலவு பண்ணுறீங்க, ஒன்று போட்டு ஒன்று வாங்குறீங்க, இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. எல்லா விஷயங்கள்லையும் பண விவகாரங்களில் கவனமாக இருப்பதை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள், பெண்கள் காஸ்ட்லியான நகையெல்லாம் இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக வரும். இருப்பினும் சூரிய பகவான் பலம் இல்லாத காரணத்தினால சில தடங்கல்கள் இருக்குது. 19ஆம் தேதியிலிருந்து, அதாவது வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மாதத்தில் சிவபெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. வணக்கம். அன்பு நிறைந்த அருவின், அருளின், அருவியின், ஆற்றலின், நுட்பத்தின் பாங்கான மிதுன ராசி நேயர்களே, உங்களை அறிவால் வெல்ல முடியுமே தவிர ஆணவத்தால் வெல்ல முடியாது. உங்களுக்கு தான் மிக மிக நுட்பமான மலர்களின் வாசம் போல் ஒருவருடைய சூட்சமத்தை புரிந்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இப்பொழுது குரு பகவான் பாதகாதிபதியே வந்ததினால் உங்களுடைய வாழ்க்கையில், மனதில், உங்களுடைய நுட்பத்தில் பாதிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிப்பது என்று தெரியாமல் ஸ்தம்பித்து போய் ஒரு ஓரத்தில் போய் ஒரு நடுங்கிய நிலையில் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் செய்கிற ஒரு நல்லது என்னன்னு கேட்டால், பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து போவது தான் உங்களுடைய குணம். அதற்கு சில நேரங்களில் பிரச்சனையை எதிர்த்து சமாளிக்கணும். ஆனால் அது உங்களுக்கு வரமாட்டினதே, என்ன பண்ணுறது? பிரச்சனை வந்துடுது. அப்படி பிரச்சனை வரலன்னா எழுத்து சம்பந்தமான வழியிலையும் இல்லை டெலிகம்யூனிகேஷன் பேசுகின்ற முறையிலும் உங்களுக்கு ஏதேனும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய செயல்பாட்டையும் குற்றம் குறைகள் சொல்வது போல் மற்றவர்கள் உங்களை தாக்குதல் நடத்துவார். ஆனாலும் அதை எப்பொழுதுமே பொருள்படுத்தாத நீங்கள் தற்சமயம் ஓடி ஒளிகிற நிலையில தான் உங்கள் மனசு இருக்கும். ஏன்னு கேட்டால், அந்த தைரியத்துக்கூடையவே 8க்கு போகிறதுனால மன தைரியம். அது ஏன் ஓடி ஒளின்னா, சத்திய அளவுக்கு மீறி பேச விடுற உங்களுக்கு இந்த நேரத்தில் பேச முடியாது. ஏன்னு கேட்டால், எதிரிக்கு தான் சாதகமாக இருக்கிறது. அதையும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையினால்தான் உங்களுக்கு வர இன்னல்களையும் கஷ்டத்தையும் உங்களுடைய எப்படி உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு பிறரோடு வாழப்போகிறீர்கள் என்ற ஒரு அச்சமும் பயமும் இப்பொழுது வந்து சூழ்ந்து கொள்ளும். இதில் நான் இப்பொழுது பார்க்கின்ற பல ஜாதகங்களில் 1982 80லேருந்தே வச்சுங்க 92 94 வரையும் உள்ள ஜாதகங்களை பார்த்து நிறைய பேர் அந்த 30-40 வயசுக்குடையவங்க இல்லறத்தோடைய பிரச்சனைகளை என்ன பண்ணுறது சாமி, நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒன்றும் புரியல, நான் இப்படியெல்லாம் கோட்டை கட்டி வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் ராஜ்யம் பண்ணேன், ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் முடியல, இந்த மாதமாவது எனக்கு ஏதாவது பலன் தருமா என்றால், மாதத்தின் பலனை கொண்டு உங்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்தி திடகாத்திரமாக இருக்க வைப்போமே தவிர உங்களுடைய விதிப்பயன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் உங்களை விரிவாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து விடுபட முடியும். பொதுவாக ஜோதிடர்களை கண்டாவே நீங்கள் எல்லோருக்கும் எல்லா தான தர்மங்களும் பண்ண முடியும். ஆனால் அவர்கள்லாம் குருமார்கள். ஜோதிடரிட போய் எனக்கு எவ்வளவு ஆகும், எப்படி ஆகும், அந்த பொருளாதாரம் ஏன்னு கேட்டால் உங்களோட நிலைமையை ஜோதிடர்கிட்ட வரும்போது வெறும் கஷ்டங்களை மட்டும்தான் சுமந்துக்கிட்டு ஜோதிடர்கிட்ட வரீங்க. ஒரு அன்பு, பாசம், ஏக்கத்துக்காக பெட்ரோல்கிட்ட போவீங்க. கஷ்டத்தை சுமந்த பிறகுதான் ஜோதிடர்கிட்ட வரீங்க. ஏன்னு கேட்டால் உங்களை யார் சரி பண்ணுவான்னா, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, உங்களுடைய யோகாதிபதி 6 to 12ஆம் அதிபதியோட கலந்து யோகம் தராமல்
கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு ஏமாற்றும் பொழுது தான் நீங்கள் ஜோதிடர்களை நாடி வருவீர்கள். நீங்கள் தாய் தந்தை குரு இது இறைவன் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் செய்கிற ஒரு பொருள் அப்படியே பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். அவர்களிடம் போய் நீங்கள் பேரம் பேசுகிறீர்கள் என்றால் உங்களுடைய புதன் பகவான் சிக்கலாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஏற்கனவே வெளியில் சிக்கி தான் கஷ்டத்தில் தான் ஜோதிடர்கிட்ட வரீங்க. அப்படிப்பட்டவங்க திரும்பி நீங்கள் அங்கே இடத்துல வந்து அவங்கள்ட்ட ஐயா எனக்கு இவ்வளவு இருக்கே அவ்வளவு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு குறைஞ்சது நல்ல அறிவு சிறந்த நபர்களை கண்டுபிடிப்பதே கடினம். அவர்கள் ஏதேனும் அருளும் பொருளும் நிறைந்தவர்கள். அவர்களுக்கு காசால் அவர்களை வாங்க முடியாது. ஏன்னு கேட்டால் உங்கள் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானாதிபதி அங்கே பாருங்கள் சுக்கிரன் நீச்சமாக போயிடறான். 5 கூடவே பூர்வ புண்ணியத்து கூடவே அங்கே நீச்சம். அதனால் அவங்கள்ட்ட போய் நீங்கள் காசு கொடுக்கறதுக்கு இது மாதிரி தான் பேரம் பேசுவீங்க. ஆனால் பேரம் பேசாதீங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் கர்மா முழுமையும் அவர்கள் கண் பட்டாலே அவர்களுடைய ஆசி வரும். 4 வகையான தீட்சைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கருணை அவர்கள் மீது படுவது, அவர்களுடைய கருணை உங்கள் மீது படுவதும் சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ காலமாக செய்து வைத்த பாவங்களும் புண்ணியத்தையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை சரியான முறையில் வழி நடத்துவதற்குள் அவர்கள் என்ன பாடுபடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் ஒரு சில பரிகார வழிகளை நான் சொன்னேன். அந்த சொல்லுவதற்குள் எங்க வீட்டில் 2 நாகுட்டி இறந்து போய் உயிரினங்கள் மடியுது. இதற்கு என்ன காரணம்? அது திரும்பி தாக்குதல் நடத்தும் போது செடி கொடி மரம் நாம் எதன் மீது பற்று வைக்கிறோமோ அது பாதிப்புக்கு ஆளாகுது. ஒருத்தவங்களுக்கு பார்க்குறேன் அவங்களுடைய மனசில் அவங்களுடைய சிரசில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதை நினச்சி நான் மனசில் வேதனைப்பட்டேன். அந்த நேரத்தில் பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு சின்ன நாக்குட்டி போட்டிருந்தது. அதோடைய சிரசில் வலியால் படுத்திருக்கு. இதுக்கு நான் சேவை செய்யும்போது அவங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு மஞ்சப்பத்தெல்லாம் போட்டு சரி பண்ணி அதை ஒழுங்குபடுத்தினேன். அவங்களுக்கு வந்த அந்த பிரச்சனை இந்த நாக்குட்டி இறந்து போச்சு. அவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்போ உயிர் பலி ஏதாவது அந்த காலத்திலலாம் கோழி ஆடு மாடெல்லாம் தானம் வருவாங்க கோவில்களுக்கு. பெரிய தெய்வத்திற்கெல்லாம் அவங்கவுங்க குலதெய்வத்துக்கெல்லாம் வேண்டுதல் வைப்பாங்க. ஆகையினால் இப்படிப்பட்ட நிலையிலும் அறிவு சார்ந்து உயர்ந்து போகின்ற உங்களுக்கு சில தடைகள் இருக்கும். அதையும் மீறி இந்த மாதம் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாத பலனாக கூறுகிறேன். கேட்டு அமைதி வருங்கள், சாந்தமாக இருங்கள். உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நன்றி.